மன அழுத்தம்ங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு இருப்பதே தெரியாமல் தினசரி வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். மன அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது நம்மில் நிறைய பேருக்கு புரிவது என்னன்னா, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய மனநோய் போல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய நோய்கள்னு சொல்லக்கூடிய இதய நோய்கள், சர்க்கரை நோய்கள், புற்றுநோய், இன்றைக்கு தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களுக்கு அடிப்படை காரணங்கள் என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது மன அழுத்தம் முக்கியமான ஒரு காரணமாக ஒரு காரணியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ மன அழுத்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. பொதுவாக எவ்வாறு நம் உடல் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மூன்று காரணிகளால் வழிநடத்தப்படுகிறதோ, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அதே நேரத்தில் நம்மில் நோய்கள் ஏற்படுவதற்கும் இந்த வாத பித்த கபத்துடைய சமமான தன்மை, சமச்சீரற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதோ, அதேபோல் மனதில் இருக்கக்கூடிய சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று அடிப்படை குணங்கள் நம்முடைய மன அமைதிக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறத பார்க்குறோம். சத்வம் அப்படிங்கிறது மிக ஆழ்ந்த ஒரு அமைதியான, எதற்கும் பெரியதாக அலட்டிக்கொள்ளாத, ஆசைப்படாத, இன்பமோ துன்பமோ எது இருந்தாலுமே சமநிலையோடு எடுத்து செல்லக்கூடிய மனநிலையை நாம் சத்துவம்னு சொல்வோம். ராஜசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோபம், தன்னம்பிக்கையற்ற தன்மை, தன்னைத்தானே பழி சொல்லி கொள்ளுதல், அதே போல தன்னால் ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேக குணத்தோடவே வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருப்பது அப்படிங்கிறது ராஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ரஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குணமாக நம்ம பார்க்கிறோம். தமஸ் அப்படிங்கிறது அதிகமான பொறாமை, போட்டி, பழிச்சொல், பொய்ச்சொல் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் ஈடுபடுகிறோம் அப்படின்னாலே நமக்கு தாமசீக குணம் அல்லது தமஸ் குணம் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாதமும் பித்தமும் கபமும் நம்முடைய வயதை பொறுத்து, நம்முடைய அனுபவங்களை பொறுத்து, காலநிலைகளை பொறுத்து நம் உடலில் நிறைய மாற்றங்களை உருவாக்குகிறதோ, அதே போல சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற இந்த மூன்று மனோகுணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் துன்பம் ஏற்படும் போது அது சமாளிக்கின்ற பலத்தையும் அதைவிட சிறப்பாக நம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறத நம்ம பார்க்கிறோம். சமமான நிலையில் இருக்கக்கூடிய சத்வமும் ரஜசும் தமசும் நமக்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் எவ்வாறு மேம்படுத்துகிறதோ, அதே போல இந்த மூன்று குணங்களில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் அல்லது சமச்சீரற்ற தன்மை நமக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏதோ மூளையில் இருக்கக்கூடிய அமிலச்சுரப்பிகளுடைய குறைபாடினால் மட்டும் ஏற்படுவதில்லை. நம்முடைய அடிப்படை குணங்களில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், அந்த மாறுபாடுகளுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக நமக்கு ஏற்படக்கூடிய நோயாக இந்த மனநோய் அல்லது மன அழுத்தம் இருக்கிறது தான் நம்ம இயற்கை மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் பார்க்கிறது. அதனால தான் மன அழுத்த நோயால் ஒருத்தர் அவதிப்படும் போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை வெறும் மருந்துகள் சார்ந்த சிகிச்சையாக இருக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உணர முடிவதில்லை. ஆனால் மன அழுத்தத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ஏன் நமக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 5 விதமான முக்கியமான காரணங்கள் இன்றைக்கு மன அழுத்தத்தை, மன அழுத்த நோயை நமக்கு உருவாக்குவதை பார்க்கிறோம். முதலாவது காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள். இன்றைக்கு நம் ஓய்வுக்கு, உடலுக்கு ஓய்வு கொடுப்பது போலவே நம்முடைய மனதிற்கு என்ன ஓய்வு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. குழந்தைகளாகட்டும், பெரியவர்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், மன அமைதிக்காக, மன மகிழ்ச்சிக்காக நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. கோவில் போவது, பூஜை செய்வது, தியானம் செய்வது, உடற்பயிற்சி செய்வதுன்னு நிறைய விஷயங்கள், சுலபமான விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய மனம் அதில் லயித்து எவ்வாறு மகிழ்ச்சியாக அந்த வேலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, இன்றைக்கு உணவு முறை சார்ந்த ஒரு மாற்றம். பொதுவாக நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய இனிப்பு, உப்பு, புளிப்பு இது மூன்றுமே மனதை சீற்றமடைய செய்யக்கூடிய சுவைகளாக இருக்கிறத பார்க்குறோம். துவர்ப்பு, கசப்பு இது ரெண்டுமே மனதில் அதிகமான அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய உணவாக இருக்கிறத பார்க்குறோம்.
இந்த மாதிரி அறுசுவை உணவுகள் நாம் சாப்பிடும்போது நம்ம மனதில் வேறு வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மகிழ்ச்சியான தருணங்களில் நம்ம இனிப்பை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நல்ல செய்தி கேட்கக்கூடிய இடங்கள்லாம் மனதை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இனிப்பான உணவுகளை சாப்பிடுகிறோம். ஸோ அந்த அளவுக்கு உணவு நேரடியாக மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காரணியாக இருக்கும்போது, நாம் சாப்பிடுகின்ற உணவு இன்றைக்கு பெரும்பாலும் ரொம்ப காரமான, புளிப்பான, உப்பான உணவாக இருக்கும்போது என்னாகும்? நம்முடைய மனம் எப்பொழுதுமே பதட்டமான ஒரு சூழல்லையும், அதைவிட முக்கியமாக உடலுடைய ஆரோக்கியம் எவ்வாறு கெட்டுப்போகிறதோ அதே போல மனதுடைய ஆரோக்கியமும் கெட்டுப்போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உணவை பதப்படுத்துவதற்கும், உணவு நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கும், உணவுடைய சுவை குறையாமல் இருப்பதற்கும் இன்றைக்கு உணவில் சேர்க்கப்படுகின்ற வேதியியல் பொருட்கள் நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளை பாதித்து விடுவதை பார்க்கிறோம். எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடிசின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் இன்றைக்கு பெரும்பாலும் கேக் சார்ந்த உணவுகள்லையும் சில வகையான பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த இடிசி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடிசி சார்ந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது நமக்கு என்னாகும்? நாளமிலா சுரப்பிகளில் மாற்றம் ஏற்பட்டு அந்த சுரப்பிகளுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் நம்ம உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும், அந்த சூழலினாலே மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறியாமலேயே நம்மை பீடித்து விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அதிகமான அசைவ உணவு சாப்பிடுகின்ற பழக்கம் சமூகத்தில் தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அசைவ உணவுகள் அளவாக நாம் சாப்பிடும்போது நமக்கு சிரமங்கள் அற்று ஆரோக்கியத்தை கொடுப்பதும், அதீதமாக சாப்பிடும்போது அது உடலில் மிகப்பெரிய நோய்களை ஏற்படுத்தி விடுவதும் தடுக்க முடியாத விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு உணவு மன அழுத்தத்திற்கான மிகப்பெரிய காரணின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது இன்றைக்கு காயங்கள். காயங்கள்னு சொல்லும்போது வெறும் உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் மட்டுமல்ல, மனதில் ஏற்படுகின்ற காயங்களும் கூட தான். இன்றைக்கு மனதில் ஏற்படுகின்ற காயங்கள் படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய மாற்றம் எவ்வாறு காயங்களால் ஏற்படுகிறதோ அதே போல வெறுப்பு, கோபம், பொறாமை, நேர்மறை அற்ற சிந்தனை, எதிர்மறை சிந்தனைகள், அதைவிட முக்கியமாக ஒரு பிரச்சனையை நாம் அணுகும்போது அந்த இடத்துல அறிவு சார்ந்த விஷயமாக அதை அணுகாமல் நாம் அதிகமாக உணர்ச்சி சார்ந்த விஷயத்தமாக அணுகக்கூடிய அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற காயங்களைப் போலவே மனதில் ஏற்படுகின்ற காயங்கள் நமக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். நான்காவது, இன்றைக்கு மனம் அப்படிங்கிறது இதயம் அப்படிங்கிற உறுப்புடைய ஸ்தானமாகத்தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் சிலர் மனதை மூளை அப்படிங்கிற உறுப்புடைய ஸ்தானமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மூளையில் ஏற்படுகின்ற காயங்களும் விபத்துகளும், இதயத்தில் ஏற்படுகின்ற காயங்களும் விபத்துகளும் நோய்களும் இன்றைக்கு மனதை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைய செய்து விடுவதை பார்க்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு இதய பாதிப்பு ஏற்படும் போது, ஒரு பக்கவாதம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய குணாதிசயமே மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து நிறைய சண்டை சச்சரவுகளும், அமைதியற்ற தன்மையும், இரவு தூக்கமின்மை சார்ந்த சிரமங்களும் ஏற்பட்டு குடும்பமே அல்லல் படுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு உடலில் வர்மங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். கடைசியாக இன்றைக்கு பரம்பரை ரீதியாக, மரபணு ரீதியாக ஏற்படுகின்ற மன அழுத்த நோய்கள். இன்றைக்கு ஒரு மன அழுத்தத்தோடு ஒரு நோயாளி வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வழிமுறைகளை மட்டும் நாம் பார்ப்பது கிடையாது. அவர்களுடைய தாய், தந்தை, உற்றார், உறவினர்கள், இரத்த பந்தத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருடைய மென்டல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய மன ஆரோக்கியம் பற்றி நாம் விசாரிக்கும் போது 160% பேர் குடும்பத்தில் ஏற்கனவே இதேபோல் மன அழுத்தத்தோடு சிரமப்பட்டவர்களுடைய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறத நமக்கு சொல்கிறத பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு மரபணு ரீதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட மன அழுத்தத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டும் காரணம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் நாம் இருக்கக்கூடிய சூழல், நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், உளவியல், குடும்பம், வேலைன்னு இருக்கக்கூடிய தேவையற்ற மன அழுத்தத்துடைய நிலை,
ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கடுமையான கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் வேலை போய்விடுமோங்கிற பயம், இந்த மாதிரி நிறைய காரணிகள் இன்றைக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை மன அழுத்தத்தையும் மன அழுத்த நோயையும் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கே ஒரு மன அழுத்த நோய் இருக்குன்னா நான் எப்படி சார் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத இப்போ விவரமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மன அழுத்தம் நமக்கு ஏற்படும் போது அந்த மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு வெளிவருவது அப்படிங்கிற ஒரு முயற்சி, அந்த முயற்சியுடைய ஆரம்பமாக நமக்கு எந்த நிலையில் மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் மிக மிக அவசியம். ஆயுர்வேதம் மன அழுத்தத்துடைய அந்த நிலைகளை 5 நிலைகளாக பிரிக்கிறத பார்க்கிறோம். முதல் நிலை அப்படிங்கிறது லேசான மன அழுத்தம்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது, அல்லது அலுவலகத்தில் ஒரு வாக்குவாதம் ஏற்படும் போது, குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது, நாம் நினைப்பதை முழுமையாக வெளிப்படுத்தினால் கூட நம்முடைய உற்றாரும் உறவினரும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளரும் அதை புரிந்து கொள்ளாமல் ஏற்படுத்தக்கூடிய சில அசௌகரியங்கள், நம் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் ஒரு லேசான மன அழுத்தம்னு சொல்லுவோம். இதை நிலை 1ன்னு சொல்லுவோம். இந்த லேசான மன அழுத்தம் பொதுவாகவே ஒரு விடுமுறை எடுத்தாலோ, அல்லது யாராவது ஒரு நபர், நம்ம கூட இருக்கக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் இந்த மன அழுத்தத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலோ தானாகவே அவை மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விவாதங்கள் நடைபெறும் போது நாம் எதிர்பார்ப்பதற்கு எதிராக மாற்றாக நம்மை சுற்றி சில நிகழ்வுகள் நடைபெறும் போது இந்த லேசான மன அழுத்தம் அடிக்கடி நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கலாம். ஆனால் இந்த லேசான மன அழுத்தத்திற்கு பெரும்பாலும் மருந்துகள் ஒன்றும் அவசியம் கிடையாது. முறையான உறக்கம், தியானம், மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது இந்த லேசான மன அழுத்தம் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில், குறிப்பாக பரீட்சை நேரங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த லேசான மன அழுத்தம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த லேசான மன அழுத்தத்தை நாம் முறையாக கவனிக்காத போது அது ஆரம்ப நிலை மன அழுத்தமாக மாற ஆரம்பிக்கும். ஆரம்ப நிலை மன அழுத்தம்னா என்ன? இன்றைக்கு ஒரு முக்கியமான அலுவலகத்தில் ஒரு பணி இருக்கிறது. ஆனால் அந்த பணியை செய்வதற்கு நமக்கு விருப்பமற்ற ஒரு நிலை ஏற்பட்டு அன்று விடுமுறை எடுக்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவாக நமக்கு வேண்டியவர்களோ அல்லது நண்பர்களோ நம்மிடம் பேச முயற்சி செய்யும் போது அவர்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை. அதிகமாக டிவி பார்ப்பது அல்லது மொபைல் பார்ப்பதை தவிர ஆக்கப்பூர்வமாக அந்த தினத்தை செலவழிப்பது அல்லது வேலை செய்வதில் ஒரு கவனமற்ற ஒரு சூழல் இருப்பது, இதுதான் ஒரு ஆரம்ப நிலை மன அழுத்தம்னு சொல்லுவோம். இன்றைக்கு பெரும்பாலும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய படிக்கின்ற குழந்தைகள், படித்து முடித்து அவர்கள் வேலை தேடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், படித்து முடித்து மேல் படிப்புக்காகவோ அல்லது மேல் வேலைக்காகவோ அரசு பயிற்சி அல்லது அரசு வேலைக்காகவோ முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த முதல் நிலை மன அழுத்தத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதில் ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு முழுவதும் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், திடீர்னு ஒரு நேரத்தில் யாராவது ஒரு கேள்வி கேட்கும்போது அதை சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முதல் நிலை மன அழுத்தத்துடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் 12வது படிக்கின்ற வரை நன்றாக படிப்பாங்க. ஆனால் 12வது வந்த உடனே நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், நான் அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரே கலாட்டாக்கள் இருக்கிறத பார்க்க முடியும். வீடியோ கேமில் அடிக்ட் ஆகிறது, நிறைய மொபைல் அடிக்ஷன், இது எல்லாமே இந்த ஆரம்ப நிலை மன அழுத்தத்துடைய ஒரு காரணியாக இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக இந்த நிலை ஏற்படும் போது கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்து உற்றார் உறவினர்கள் பேசி படிப்படியாக அவர்களுடைய மனதை கோபப்படுத்தாமல் இந்த நிலையை அணுகும்போது பெரும்பாலும் இந்த மன அழுத்தம் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். ஆனால் அடிக்கடி இந்த மன அழுத்தம் மீண்டும் மீண்டும் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் போது இந்த ரெகுலர் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய பெற்றோர், உற்றார், உறவினர், மருத்துவர், இவங்க யாராவது உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி அவர்களோடு தினமும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாலே அந்த மன அழுத்தம் மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அடுத்து வருவது தான் மன அழுத்தத்துடைய முக்கியமான ஒரு நிலைன்னு சொல்லுவோம்.
இந்த 3ஆம் நிலை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எபிசோட்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு வாரத்தில 6 நாட்கள் நல்ல மனநிலையோடு இருப்போம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனநிலை முற்றிலுமாகவே நமக்கு எதிராக வேலை செய்வது போல இருக்கும். வேலைக்கு போவது, வேலையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவது, வேலையை நன்றாக செய்வது, திறம்பட முடிப்பது, படிப்பது, பரீட்சைகள் எழுதுவது, பெரிய அளவில் மதிப்பெண்கள் எடுப்பது எல்லாமே நடக்கும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஏன் நம்ம வேறு மாதிரி ஒரு நடத்தையோடு நடக்கிறோம்னு புரியாத அளவில் காலை எழுந்து கொள்வதிலிருந்து இரவு வரை ஏதேனும் ஒரு பிரச்சனையை பற்றி, பயத்தை பற்றி, தன்னம்பிக்கையற்ற விளைவை பற்றி, தேவையற்று நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சிரமப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் 3ஆம் நிலை மன அழுத்த நோயின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த ஒரு நிலை ஏற்படும் போது தான் மருத்துவத்துடைய உதவி, மருத்துவர்களுடைய உதவி தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கும் நம் சமூகத்திற்கும் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கும். 6 நாட்கள் நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. நிறைய பேர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம். புகைப்பழக்கம், தேவையற்ற புகையிலை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் நிலை மன அழுத்த நோயோடு போராடி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். வாரத்தில் 5 நாள் அலுவலகம் சரியாக போயிட்டு வருவாங்க. ஆனால் 6ஆவது நாள் 7ஆவது நாள் முழுக்க முழுக்க குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பாங்க. திருப்பி திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போவாங்க. நானா இந்த கடைசி 2 நாள் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியாத வகையில் மனம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது 3ஆம் நிலை மன அழுத்த நோய். 4ஆம் நிலை மன அழுத்த நோய்ங்கிறது கிட்டத்தட்ட தினசரி போராட்டமாகவே மாறியிருக்கும். காலையில் எழுந்து கொள்வதில் தாமதமாகும்போது தன்னுடைய தவறுக்கு மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை, வீட்டில் சண்டை, பள்ளிக்கூடத்தில் நட்பு வட்டாரங்களோடு பேசாமல் தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், 2-3 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தேவையற்ற விவாதங்களை நினைவு கூர்ந்து சந்தேகப்படுவது, சண்டை போடுவதுன்னு தானும் சுற்றி இருப்பவர்களும் மன அமைதியற்ற நிலையில் கொண்டு போய் விடக்கூடியது தான் 4ஆம் நிலை மன அழுத்த நோயின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த 4ஆம் நிலை மன அழுத்த நோய் ஏற்படும் போது மருந்துகளுடைய உதவியும் சிகிச்சைகளுடைய உதவியும் மிகப்பெரிய அளவில் தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 5ஆம் நிலை மன அழுத்த நோய்ங்கிறது நாம் ஒரு மனநோயாளி அப்படிங்கிறது தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரிகின்ற வகையில் நம்முடைய நடத்தைகள் மாறிப்போயிருப்பது, இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது, பகல் முழுவதும் தூங்க முயற்சி செய்வது, ஆக்கப்பூர்வமான வேலையோ ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ அற்று இருப்பது, வேலையும் செய்வது கிடையாது, வேறு எதுவும் செய்வது கிடையாது, அமைதியான ஒரு சூழலில் இல்லாமல் தினசரி வீட்டில் சண்டை சச்சரவு, இருக்கின்ற பொருட்களை உடைப்பது, எடுப்பது, கோபத்தோடு பேசுவது, அடிப்பதுன்னு சொல்லி நிறைய சிரமங்களை உருவாக்கக்கூடிய நிலை தான் முற்று பெற்ற ஒரு மனநோயாகவே மாறி இருக்கக்கூடிய நோயாக மன அழுத்தம் இருக்கிறத பார்க்க முடியும். இதில் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் அவங்க ரூமை விட்டே வெளியில் வரமாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வெளியில் வருவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி ரூம்குள்ளே போயிடுவாங்க, படுத்து கிடப்பாங்க, இல்லை டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, ஏதோ ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. குளிக்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க, ரூமில் வெளிச்சம் வருவதற்கு பர்மிஷனை கொடுக்க மாட்டாங்க. எல்லா வகையிலும் சிரமத்தோடு அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு வகையான ஒரு மனநோயின்னு சொல்லலாம், மன அழுத்த நோயின்னு சொல்லுவோம். இன்னொன்று ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. காலையில் 3 மணி 4 மணிக்கே எழுந்துருவாங்க, வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு எனக்கு காஃபி கொடுன்னு சொல்லுவாங்க, வெளியில் போக மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து அதிகமான உணவு, ஆனால் வேலை செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலை அற்று தினசரி சுற்றி இருப்பவர்களை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். 5 நிலைகளாக இன்றைக்கு மன அழுத்த நோயை நம்ம பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு ஆயுர்வேதம் இன்னொரு வகையான கிளாசிஃபிகேஷன் கொடுக்குது. மனநோயை வாதம் சார்ந்த மனநோய், பித்தம் சார்ந்த மனநோய், கபம் சார்ந்த மனநோய், இன்றைக்கு 3 தோஷங்களுடைய கூட்டினால் ஏற்படுகின்ற மனநோய் மற்றும் இன்றைக்கு நேரடியாக நம்முடைய மனம் முற்றிலுமாக செயலிழந்து போய் ஏற்படுகின்ற மனநோயின் 5 வகைகளாக பிரிக்கிறது பார்க்கணும். இப்போ வாதம் சார்ந்த உடலமைப்பு, வாத தோஷம் உடலில் இருக்கிறது நம்முடைய சத்வ குணத்தோடு தேவையற்ற ஒரு சீற்றத்தை உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நிலைக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அவங்கள பேச மாட்டாங்க, புதிய நபர்களை பார்க்க மாட்டாங்க, நம்முடைய நட்பு வட்டாரங்கள் யார் வந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய கான்டாக்டுங்கிறது அப்பா அம்மா அப்படின்ற யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேரோட மட்டும் வைத்துக்கொண்டு
மற்றவர்களோடு எந்த விதமான தொடர்பும் அற்று அவர்களை தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுவது தான் நம்முடைய சத்துவகுணமும் வாதமும் சீற்றமடையக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படுகின்ற ஒரு மன அழுத்த நோயின்னு சொல்லுவோம். அதே போல பித்தமும் அதே ராஜசும் நமக்கு உடம்புல அதிகமாகும் போது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோபம், தன்னம்பிக்கையற்ற தன்மை, தேவையற்ற வீண் விவாதங்கள், விவாதங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தன்னையும் மற்றவர்களையும் காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது இரண்டாவது நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது பித்தம் சார்ந்த வகை மன அழுத்த நோயாக பார்க்குறோம். கபம் சார்ந்த மன அழுத்த நோய் வரும்போது அவர்களுடைய மூட்ஸ் ரொம்ப ஸ்விங்காக இருக்கிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் ரொம்ப நல்லபடியாக பேசுகிறதும், சில நேரங்களில் அப்படியே அதற்கு எதிர்மறையாக சொல்லுவதும், ஞாபக மறதி அதிகமாக இருப்பதும், குறிப்பாக வேலை செய்வதற்கோ தன்னைத்தானே சுத்தம் செய்வதற்கு கூட முயற்சியற்ற நிலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நான்காவது வாதம், பித்தம், கபம் இது மூன்றுமே சீற்றமடையும் போது முழுமை பெற்ற மனநோயாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ஆம் நிலை மனநோயாக மாறி இருக்கிறத பார்க்க முடியும். கடைசி வகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மனநோய்க்கான சிகிச்சையில் இருக்கும்போது கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு 2 நாட்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க, 3ஆவது நாள் வீடே கலேபரப்படக்கூடிய அளவுக்கு கலாட்டாக்கள் இருக்கும். 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் எந்த பிரச்சனையுமே இருக்காது. திருப்பி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சில நாட்களில் இந்த சண்டையும் சச்சரவும் கூடக்கூடிய ஒரு நாள், சில நாட்கள் அதீத அமைதியோடு போகக்கூடிய நாள்னு ஏற்படுது பாருங்கள். இதுதான் இது ஒரு வகை அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறத பார்க்கணும். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இந்த பிஹேவியர்னால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன? குறிப்பாக குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், புகையிலை பழக்கம், போதை பழக்கம் இது அனைத்துமே ஒரு வகையான மன அழுத்த நோயுடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு குடிப்பழக்கத்தை குணப்படுத்துவதற்கு சில மாத்திரைகள் கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது நமக்கு அந்த அதாவது அந்த ஆல்கஹால் நம்ம எடுத்தோம்னா உடம்பு உடனே பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பயத்தினால் இன்றைக்கு குடிப்பழக்கத்தை வெல்ல முடியும்னு ஒரு வகையான சிகிச்சை இன்றைக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பித்தம் சார்ந்த மனநிலையோடு இருப்பவர்கள், 3ஆம் நிலை மன அழுத்த நோயோடு போராடுபவர்களில் 199 பேர் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணமே ஒரு வகையான மன அழுத்த நோய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ குடிப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து, புகையிலை பழக்கத்திலிருந்து ஒருத்தரை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மன அழுத்த நோய்க்கான முறையான சிகிச்சை நாம் எடுத்துக்கொண்டாலே அந்த மன அழுத்த நோய் குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். மன அழுத்த நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நோயாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் இன்றைக்கு 20 வருடம் 30 வருடம் அனுபவம் ஆன பிறகு கூட இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்களும் சில வகையான மாற்றங்களும் இன்றைக்கு வேலையில் நமக்கு புகுத்தப்படும் போது அதுவே மன அழுத்த நோய்க்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். மன அழுத்த நோயை நாம் எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும்னா, ஆயுர்வேதம் அதற்கு சமண, சோதன, காயகல்ப மற்றும் தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு 4 வகையான சிகிச்சையை கொடுக்கறத பார்க்கணும். சமண சிகிச்சை அப்படிங்கிறது முதலுதவி சிகிச்சை. மானசா கேப்சூல்ஸ், மானசா மாத்திரைகள் மற்றும் மானசா காயகல்ப மருந்துகளை மருத்துவ ஆலோசனையோடு உட்கொண்டு நோயுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய முயற்சி தான் சமண சிகிச்சைன்னு சொல்லுவோம். நமக்கு தூக்கம் சரியாக வருவது கிடையாது, பகல் நேரத்தில் வேலை செய்ய முடியாத அளவுக்கு தூக்கம் வருகிறது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கூட சமாளிப்பதில் கடுமையான பயமும் வேதனையும் ஏற்படுகிறது, உடலும் மனதும் ஆரோக்கியமற்றது போலவே ஒரு உணர்வு இருக்கிறது, ஆனால் எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் சரியாகத்தான் இருக்கிறது, சத்து குறைபாடுகள் கிடையாது, ஆனாலும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் வாட்டி எடுக்கிறது, தேவையற்ற கோப வெடிப்புகள், தேவையற்ற மன அழுத்தம், எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நிலைகள், இரவு தூக்கமற்று இருப்பது போக சில நேரங்களில் 2 நாட்கள் 3 நாட்கள் முற்றிலுமாக தூங்க வேண்டும்ங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைன்னு நிறைய சிரமங்களை நாம் சந்திக்கிறோம் இல்லையா? இந்த சிரமங்களை மாற்ற சமண சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட சிகிச்சைன்னு சொல்லுவோம்.
இந்த சிகிச்சைக்கு உதவக்கூடிய அழகான மருந்துகள் எதுனா மானசா மாத்திரைகளும், மானசா கேப்சூல்ஸும், மானசா காயகல்ப மருந்துகளும் மற்றும் மானசா சிறப்புகளை நாம் எடுக்கும்போது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அல்லது முதல் 2 நிலையில் இருக்கக்கூடிய மன அழுத்த நோய்கள் படிப்படியாக மாற்றமடைவதை நாம் உணர முடியும். சோதன சிகிச்சைன்னு சொல்லுவோம். சோதன சிகிச்சைங்கிறது இந்த மனதிலும் உடலிலும் இருக்கக்கூடிய காரணிகளை முற்றிலுமாக வெளிக்கொணர்ந்து வந்து இதயம், மூளை, நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை படிப்படியாக பலமாக மாற்றமடைய செய்து உறுப்புகளுடைய செயல்பாடும், உடலுடைய செயல்பாடும், மனதுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற்போல ஒரு வேகத்தில் சேர்ந்து வேலை செய்வதற்கான ஆற்றலை நாம் பெறுவதற்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கழிவுகள் முழுமையாக உடலிலிருந்து வெளியேற்றப்படும் போது உறுப்புகளுடைய செயல்பாடும், மனதுடைய செயல்பாடும், நம்முடைய இந்திரியங்களுடைய செயல்பாடும் ஒரு சேர வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை விட நம்முடைய மன ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். நீண்ட காலமாக மன அழுத்த நோயினால் போராடி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரம்ப நிலை மன அழுத்தத்திற்காக நாம் போராடி கொண்டிருந்தாலும் சரி, அல்லது 20-30 வருடங்களாக வாழ்க்கையில் ஓய்வற்று வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன், அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமை மற்றும் சோர்வு மனப்பான்மையிலிருந்து மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி, இந்த சோதன சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும். காயகல்ப சிகிச்சை அப்படிங்கிறது பெரும்பாலும் 4 அல்லது 5ஆம் நிலையில் இருக்கக்கூடிய மன அழுத்த நோய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை. நீண்ட காலமாக மன அழுத்த நோயோடு போராடி மருந்துகள், மாத்திரைகள் மட்டும் எடுத்து மன அழுத்த நோயும் குறையாமல் உடல்ல மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு உடலையும் மனதையும் ஒரு சேர வேலை செய்ய வைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காயகல்ப சிகிச்சை மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய சிகிச்சைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இந்த காயகல்ப சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு அவசியமான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய சோர்வும் களைப்பும் நீக்கப்பட்டு மனதில் இருக்கக்கூடிய சோர்வும் களைப்பும் எதிர்மறை எண்ணங்களை தூண்டக்கூடிய காரணிகளும் குறைக்கப்பட்டு பிறகு நாம் எடுக்கக்கூடிய காயகல்ப சிகிச்சை மனதுடைய புத்துணர்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய செயல்பாடை மிகப்பெரிய அளவில் தூண்டி ஒரு மனிதனாக, முழுமை பெற்ற மனிதனாக, திறன்மிகு மனிதனாக நம்மை மாற்றக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். தெய்வ விபாஷய சிகிச்சை, இன்றைக்கு தெய்வ விபாஷய சிகிச்சை தான் மனநோய்க்கான அடிப்படை சிகிச்சைன்னு நம்ம சொல்லுவோம். வெறும் மருந்துகள் மட்டுமல்ல, வாழ்வியல் முறை மாற்றங்களையும், உடற்பயிற்சிகளையும், யோக பயிற்சிகளையும், தியான பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சிகளையும், உடல் கழிவு நீக்க முயற்சிகளையும் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக செய்யாமல் வாழ்நாள் முழுவதும் அதை நாம் செய்யும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நாம் திரும்பவும் பழைய நிலைக்கு வந்து நம்முடைய திறன்பட படிப்புக்கேற்ற வேலை, குடும்பத்தை பார்த்து கொள்ளுதல் முதல் கொண்டு ஒரு மனிதனாக இந்த சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அரும் சிகிச்சையாக இந்த தெய்வ விபாஷய சிகிச்சை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சமண சிகிச்சை, மானசா கேப்சூல், மானசா மாத்திரைகள், மானசா கஷாயங்கள், மானசா காயகல்ப மருந்துகளிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சிகிச்சை முறைப்படுத்தப்பட்ட வகையில் சமண, சோதன, காயகல்ப மற்றும் தெய்வ விபாஷய சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது மன அழுத்தம் சார்ந்த காரணிகளும் மனநோய் சார்ந்த காரணிகளும் விதவிதமான பெயர்களில் அழைக்கக்கூடிய மனநோய்களாக இருந்தாலும் கூட அந்த தீவிரத்தன்மை குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியமடைவதை நாம் பார்க்க முடியும். ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் செய்யக்கூடிய பரிந்துரைப்படி முறையாக பின்பற்றி வந்தாலே மன அழுத்த நோய், மனநோய், மறதி நோய், விதவிதமான மனநோய்கள் அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் ஆயுள் முழுவதும் வாழ முடியும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம்,
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க. புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரகக் கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.